மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். இதனால பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கலா ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ நிறைய பேர்கிட்ட மிங்கிள் ஆக மாட்டாங்க, ஹேண்ட் ஷேக் பண்ண கூட ரொம்ப தயங்குவாங்க. எல்லாமே ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி ரிலேட்டட் தான். ஏசியில் இருக்கும்போது கூட அவங்க ரொம்ப ஆங்ஸைட்டி ஏதாவது ஃபேஸ் பண்ணாங்கன்னா அப்போ ஸ்வெட்டிங் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டே கேர் ப்ரொசீஜர். ஸோ மார்னிங் வந்தாங்கன்னா அந்த ப்ரொசீஜரை பண்ணிவிட்டு ஈவினிங் நார்மலாக திரும்பணும். இதுக்கு ரெஸ்ட் எல்லாம் பெருசாக தேவையில்லை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸசிவ் ஸ்வெட்டிங், அதாவது உள்ளங்கை உள்ளங்கால் மட்டும் அதிகமாக ஸ்வெட் ஆகிறத பற்றி பேசலாம். இதுக்கு பேர் தான் ஹைப்பர் ஹைட்ரோசிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ப்ரைமரி ஹைப்பர் ஹைட்ரோசிஸ், அதாவது சில பேருக்கு உள்ளங்கை மட்டும் அதிகமாக வேர்க்கும், சில பேருக்கு உள்ளங்கால் அதிகமாக வேர்க்கும், சில பேருக்கு முகம் மட்டும் வேர்க்கும், இல்லை அண்டர் ஆர்ம் மட்டும் வேர்க்கும். இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும் பர்டிகுலராக வேர்வை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு ப்ரைமரி ஹைப்பர் ஹைட்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது எதனால் வருது? ஸோ இது பியூராக ஜெனட்டிக்னால இருக்கும், அன்னோன் ரீசன்ஸ். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆங்ஸைட்டியை அது இன்னும் அதிகமாகும். இது யாருக்கு ரொம்ப பாதிக்கும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் சில்ட்ரன்ஸ், அதாவது எக்ஸாம் எழுதும்போதோ இல்லை பேப்பரில் ஏதாவது எழுதும்போதோ அந்த ஆங்ஸைட்டி, அந்த ஃபியரில் பார்த்திங்கன்னா பேப்பரெல்லாம் ஃபுல்லாக நனைஞ்சிரும். ஸோ எப்பயுமே ஒரு கர்ச்சீஃப் வச்சுட்டு தான் அவங்க ரொட்டீனாக அந்த பாம்ஸ் எல்லாம் வைப் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா ஷூ கட்டுறதுக்கே ரொம்ப தயக்குவாங்க, ஏன்னா ஸ்மெல் வருமோ, அதிகமாக வேர்வனால ஸ்மெல். இதனால பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கலாக ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ நிறைய பேர்கிட்ட மிங்கிள் ஆக மாட்டாங்க, ஹேண்ட் ஷேக் பண்ண கூட ரொம்ப தயங்குவாங்க. ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ், டெஃபினட்டாக ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ தேர் ஆர் மெனி க்ரீம்ஸு, அப்புறமா போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் அதெல்லாம் அவைலபிள். இதெல்லாம் ஒரு டெம்பரரி மெத்தடு ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ பெர்மனன்ட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா தொராசிக் சிம்பத்தெக்டமின்னு சொல்லிட்டு, ஸோ எந்த லெவலில் அவங்களுக்கு பாதிப்பு இருக்கோ அந்த லெவலில் மட்டும் ஒரு கீஹோல் சர்ஜரியாக அந்த நர்வை மட்டும் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணுவோம். ஸோ பண்ண உடனே என்ன ஆகும்னா இன்ஸ்டண்ட்டாக ஸ்வெட்டிங் எல்லாம் நம்மளுக்கு நின்றுடும். ஸோ இது ஒரு டே கேர் ப்ரொசீஜர். ஸோ மார்னிங் வந்தாங்கன்னா அந்த ப்ரொசீஜரை பண்ணிவிட்டு ஈவினிங் நார்மலாக திரும்பணும். இதுக்கு ரெஸ்ட் எல்லாம் பெருசாக தேவையில்லை. இது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ராத்திரியில் தூங்கி எழுந்தும்போது காலையில் ட்ரையாக இருக்கும் உங்களுக்கு. ஆஸ் த ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ஏதாவது வேலை பார்க்கும்போது மட்டும் யூ வில் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் மோர் ஸ்வெட்டுன்னா அப்போ அது ப்ரைமரி ஹைப்பர் ஹைட்ரோசிஸ். சில பேருக்கு ரொம்ப சிவியர் ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் ஈவன் ஏசியில் இருக்கும்போது கூட அது வேர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாமே ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி ரிலேட்டட் தான். ஏசியில் இருக்கும்போது கூட அவங்க ரொம்ப ஆங்ஸைட்டி ஏதாவது ஃபேஸ் பண்ணாங்கன்னா அப்போ ஸ்வெட்டிங் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஒரு 100 பேரில் ஒரு 3-10 பேர்கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் 2 பேருமே அஃபெக்டட். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு 15 இயர்ஸ்லேருந்து 40 இயர்ஸ் வரைக்கும் யார் வேணால் பண்ணிக்கலாம். இது சில பேருக்கு உடம்பு ஃபுல்லாக வேர்க்கு அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது செகண்டரி ஹைப்பர் ஹைட்ரோசிஸ். அதாவது மெயினாக டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, இல்லை மெடிக்கேஷன்ஸு இல்லை கேன்சர் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜென்ரலைஸ்டாக வேர்வை இருக்கும். அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகாது. அவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் பண்ணாலே இந்த மேக்ஸிமம் ஸ்வெட்டிங் எல்லாம் கம்மியாயிடும். அந்த டிசீஸை கம்மி பண்ணாலே ஸ்வெட்டிங் எல்லாம் கம்மியாயிடும். இது ஒரு ப்ரைமரி ஹைப்பர் ஹைட்ரோசிஸ், அதாவது உள்ளங்கை உள்ளங்கால் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது சிம்பத்தெக்டமி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு லைஃப் த்ரெட்டனிங் ரிஸ்க் எதுவுமே இல்லைங்க. இது ஒரு சைக்காலஜிக்கலாக ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. அவங்க வேலைகள் அவங்களால செய்ய முடியாத பட்சத்தில் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா ஐடி ப்ரொஃபஷனல்ஸு அவங்க ஒர்க் பண்ணும்போதோ இல்லை கம்ப்யூட்டர் டைப் பண்ணும்போது ஸோ எக்ஸசிவ் ஸ்வெட்டிங் இருக்கும்போது அவங்களுக்கு ஒர்க்கிங் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக சர்ச் பண்ணும்போது திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த ஆப்ஷன் ஃபார் தெம். ஸோ ஆங்ஸைட்டி லெவல் கம்மி ஆகும்போது உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்வெட்டிங் இருக்காது. எப்போல்லாம் ஆங்ஸைட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ தான் நீங்கள் ரொம்ப நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஒரு ஸ்டேஜில் ஏறி பேசணும், அதாவது ஒரு பப்ளிக் மீட்டிங்கு, ஒரு எக்ஸாம், இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஆங்ஸைட்டி இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு கண்டிஷன். ஸோ அப்போ தான் நீங்கள் ரொம்ப நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஸோ எஸ்பெஷலி ஃபீமேல்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸஸ்ஸு அதெல்லாமே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வேக்கிறதுக்கு
வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தட் இஸ் அன் எம்பாரஸ்மெண்ட். ஸோ சைக்கலாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா யாரும் அவ்வளோ சீக்கிரமாக மற்றவங்க கிட்ட பழக மாட்டாங்க. ஏன்னா எக்ஸசிவ் ஸ்வெட்டிங்னால பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வரும். அடிக்கடி ஸ்மெல் வர்றதால அவங்க ஒரு ஒதுங்கியே இருப்பாங்க. ஆர் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அவனுக்கு ரொம்ப வேர்க்குது, நம்ம ஒதுங்கியே இருப்போம் அவங்ககிட்டன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா அவங்க சைக்காலஜிக்கலாக ரொம்ப அஃபெக்ட் ஆகும். சில பேருக்கு வந்து ஆங்ஸைட்டி இல்லாமல் இருந்தால் கூட அது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நார்மலாக வேர்க்கும், பட் தே ஆர் ஓகே வித் இட். ஆங்ஸைட்டி இருக்கும்போது ரொம்ப எவிடெண்ட்டாக அப்படியே இருக்கும். இது ஒரு ஜெனட்டிக் காசுங்க. ஸோ இது யாருக்கு வேணால் அந்த ஜெனட்டிக் டிஸார்டர் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் ஆங்ஸைட்டி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமாக அவங்களுக்கு வேர்வை தெரிய வரும். ஸோ ட்ரீட்மெண்ட் எனக்கு தேவையா தேவையில்லைன்னு எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கெப்பாசிட்டி ஆர் உங்களோட சைக்காலஜிக்கல் எப்படி அஃபெக்ட் ஆகுது. இது வேர்வை இருந்தும் என்னால் வேலை செய்ய முடியுதுன்னா நோ ப்ராப்ளம். இது வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன் இல்லை. ஸோ இதுக்கும் ஹார்ட்டுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை. வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.